செய்கிறதுக்கு நன்னாரி வேறு 100 வாங்கிக்கணும். 100 வாங்கி அதை 2 ட்ரிப்பு நல்லா கழுவிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சிடணும். நல்லா கழுவி வச்சிடணும். இது மண் இல்லாமல் கழுவிக்கணும். நல்லா லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும் பாத்திரத்தில். 3 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு இந்த கழுவுனோம்னா நல்லா கழுவுன வேற இதை ஊற வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும். மறுநாள் எடுத்து இது நன்னாரி சர்பத்து செய்யணும். இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறட்டும். முதல் நாள் ஊற வச்சதை இந்த வேரெல்லாம் எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சு இடித்து திருப்பி இந்த தண்ணியில் போடணும். மிக்சியில் போட்டு சுற்றக்கூடாது. இந்த மாதிரி குத்துக்கல் வச்சு இந்த மாதிரி லேசாக இடித்தா போதும். இந்த மாதிரி எல்லா வேரையும் இடிச்சு இந்த தண்ணியிலே போடணும். எல்லாத்தையும் இடித்து பிரித்து போடணும். நல்லா இடித்த பிறகு அதே தண்ணியில் போட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் இதை தண்ணியை கொதிக்க வைக்கணும். அப்போ தான் இதில் உள்ள எசன்ஸ்லாம் இதில் இறங்கும். ஒரு மூடியை போட்டு 1/2 மணி நேரம் கொதிக்க வைக்கணும். நன்னாரி வேர் போட்டு 1/2 மணி நேரம் கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிகட்டி சர்க்கரையில் ஊற்றணும். 100 நன்னாரி வேருக்கு 3 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையை வடிகட்டணும். சல்லடையில் வடிகட்டினா ஒழுங்காக இறங்காது. அதனால் துணியில் வடிகட்டி ஊற்றணும். துணியில் வடிகட்டினா தான் இந்த மேலே உள்ள நைஸாக இருக்க திப்பிலாம் துணியில் வடிகட்டினா தான் நைஸாக உள்ள திப்பிலாம் உள்ளே இறங்காது. சல்லடையில் வடிகட்டினோம்னா நைஸாக உள்ள திப்பிலாம் உள்ளே இறங்கும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடணும். எடுத்து இது திருப்பி அடுப்பில் வச்சு இது கொஞ்சம் பாகுபதம் லேசாக பாகுபதம் வர வரையும் காய்ச்சணும். அடுப்பில் வச்சு சும்மா இது பாகுபதம் வரையும் மூடி வச்சு கிண்டிகிட்டு இருக்கணும். கொஞ்சம் இதில் சர்க்கரை 3 கிலோ சர்க்கரை போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சம் கரையிற வரையும் கிண்டணும். கரைஞ்ச பிறகு மூடி வச்சு காட்டணும். இந்த மாதிரி சர்க்கரை லேசாக கரைஞ்சோடனே இதை மூடி வச்சு பாகுபதம் வர வரையும் கிண்டிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பிசுக்கு பதம் வந்துடும். 1/2 மணி நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா பிசுக்கு பதம் வந்துடும். பிசுக்கு பதம் வந்தோடனே ஒரு 2 எலுமிச்சம்பழத்தில் அதை புளிச்சு விட்டு ஆஃப் பண்ணி வச்சிடணும். மறுநாள் ஆறினோடனே பாட்டில் ஊற்றி வச்சிடலாம். எலுமிச்சம்பழம் எதுக்கு புளிகிறோம்னா திருப்பி பாகு வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காண்டி எலுமிச்சம்பழம் புளிகிறோம். ஆறின பிறகு நன்னாரி சர்பத்து இந்த மாதிரி கொல கொலன்னு இருக்கும். இதில் 1 ஸ்பூன் கலந்து வேண்டியதான் சர்பத்து பிடிக்க. இதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி பாட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். விசிலையும் வச்சுக்கலாம், வெளியிலையும் வச்சுக்கலாம்.
சர்க்கரையும் நன்னாரியும் கலந்த சர்பத்து ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு எப்படி சர்பத்து தயாரிக்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கணும். எடுத்து அதை 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் போல் எலுமிச்சம்பழம் மட்டும் ஊற்றிக்கணும். ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம், கொஞ்சம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஒரு ஐஸ் கட்டி போட்டுக்கணும். பாதாம் பிசின் இருக்குல்ல, அது முதல் நாளே ஊற வச்சுக்கணும். அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். சப்ஜா விதை இருக்குல்ல, அதையும் ஊற வச்சுக்கணும். அதை 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அவ்வளோதான் நாட்டு சர்க்கரையில் நன்னாரி சர்பத் ரெடி. நம்ம வீட்லேயே தயார் செய்யலாம், கடையிலலாம் செய்யறது. ஜீனியை வச்சு செய்கிறத விட நாட்டு சர்க்கரையை வச்சு செஞ்சோம்னா சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.